ஹாய் கைஸ். அமெரிக்க அதிபர் தேர்தல் வந்துட்டு நடந்து முடிஞ்சிருக்குது. 2025 ஜனவரி 20ஆம் தேதி அதுக்கான பதவியேற்பு விழா பிரம்மாண்டமாக நடத்த போகிறாங்க. அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அமெரிக்காவில் அதிபர் தேர்தலில் ஒருத்தர் போட்டியிடணும் அப்படின்னா குறைந்தபட்சம் அவர் முன்னாள் இராணுவ வீரராக இருக்கணும், அதாவது அமெரிக்கா இராணுவத்தில் பணியாற்றி இருக்கணும். மேலும் அந்த பதவிக்காலம் வந்துட்டு 4 வருஷம் மட்டும்தான். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு அதிபர் தேர்தலில் 2 முறை மட்டுமே போட்டியிட முடியும். அப்படிங்கிற வகையில் டொனால்டு ட்ரம்ப் இப்போ 2வது மற்றும் கடைசி முறையா அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றிருக்கிறாரு. அது அவர் வந்துட்டு இப்போ 78 வயசு. இன்னும் அடுத்த 4 வருஷத்துல அவர் தான் பதவியில இருப்பாரு. அமெரிக்கா வந்துட்டு அந்த இந்த இந்த சூழ்நிலையில வந்துட்டு வெளியே உறைய வைக்கிற அளவுக்கு குளிர் இருக்கும். அதனால கேபிட்டல் அந்த கட்டடத்துல அவங்க அந்த பதவியேற்பு விழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு அந்த கட்டடம் வந்துட்டு அமெரிக்கா சிறப்பு வாய்ந்தது. கலை மற்றும் வரலாறுலாம் எடுத்துரைக்கும் வகையில அமெரிக்கா அந்த கட்டடத்தை கட்டியிருக்காங்க. அந்த கட்டடம் 1818 கட்ட ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கட்டடத்துக்குன்னு நிறைய சிறப்பெல்லாம் இருக்குது. அதனால அந்த கட்டடத்துல பண்ணியிருக்காங்க. எந்த உலக தலைவர்களுக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணதே இல்லை. அந்த அளவுக்கு பாதுகாப்போட பிரம்மாண்டமா அந்த விழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவர் அதிபரா பதவி ஏற்ற உடனே அவர் சில ஸ்பீச் கொடுத்தாரு. அதுல முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இதாவது பனாமான்னு ஒரு கால்வாய் இருக்குது. அந்த பனாமா நாட்டுல இருக்குது. அதோட முழுக்க முழுக்க அமெரிக்காவோட பொருள் செலவுல தான் அந்த கால்வாயை புனரமைச்சாங்க. அது 86 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குது. அது அவர் சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்கால கப்பல்லாம் அந்த வழியா போனா அமெரிக்க கப்பலுக்கு மட்டும் அதிக டாக்ஸ் போடுறாங்க அப்படின்னு. அதாவது அந்த கால்வாயை நாங்க மீட்டெடுக்க போறோம், அமெரிக்கா தான் அதை நிர்வகிக்க போகுது அப்படின்னு அவரு சொல்றாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாலின விகிதம் ஒண்ணு இருக்குது. அதுல வந்துட்டு ஆண் பெண் அதையும் தாண்டி LGBTQன்னு ஒண்ணு இருக்குது. அது வந்து டிஸ்பிளே ஆகும், பார்த்துக்குங்க. இந்த LGBTQ இவங்களுக்கெல்லாம் அரசாங்கம் அங்கீகரிக்கப்படாது. ஆண் பெண் இந்த 2 பாலருக்கு மட்டும்தான் அமெரிக்க இராணுவத்திலையும் அங்கீகரிக்கப்படும். அவங்களதான் அமெரிக்க இராணுவத்தை சேர்க்கவும் போறாங்க. இது வந்துட்டு 3ஆம் பாலினத்தவரை கூட அங்கீகரிக்கப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இது ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். அதை ஏற்கக்கூடியதாகவும் இல்லை. ஏன் சொல்றேன்னா, 3ஆம் பாலினத்தவங்க அவங்களோட தப்பு இல்லையா, அது பிறப்பால வந்தது தானே. இது யார் என்ன பண்ண முடியும்? அதை வந்துட்டு அமெரிக்க அதிபர் வந்துட்டு அதுக்கு அகேன்ஸ்டா இருக்காரு. அதனால சில ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்று பெருசா கண்டுக்கல. ஏன்னா அதிபர் ட்ரம்ப் ட்ரம்ப் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி அவரு காதுல 2 முறை குண்டடிப்பட்டு தான் இந்த எலெக்ஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருக்காரு. அவர் பின்னாடி எலான் மஸ்கெல்லாம் அவருக்கு சப்போர்ட்டுக்கு இருந்து எல்லாம் பண்ண மாதிரி சொல்லிக்கிறாங்க. இந்த இனாகுரேஷன் ஃபங்க்ஷனுக்கு நம்ம இந்தியாவில இருந்து அம்பானி அவங்கெல்லாம் அழைப்பு விடுத்திருக்காங்க. அவங்களும் போய் அட்டன் பண்ணியிருக்காங்க அந்த அதிபர் பதவியேற்பு விழாக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், அதிபரா அவர் பதவியேற்றதுக்கு அப்புறம் சில அதிரடி மாற்றங்களா கொண்டு வந்தாரு. குறிப்பா சட்டத்துக்கு புறம்பா உள்ள குடிபெயர்ந்தவங்களை வந்துட்டு இனிமேட்டா திருப்பி அனுப்புவோம் அப்படின்னு இருக்காரு. இது நம்ம நாட்டை கண்டிப்பா சில வகைகளை பாதிக்கும். ஏன்னா அதை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன தவறு இருந்தா கூட விசா கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது இந்தியாவில் வந்துட்டு மேக்சிமம் ஐடி ஒர்க்குக்காக அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்து போயிருக்காங்க. அங்க வந்து கிரீன் கார்டு வாங்கியிருக்காங்க. அங்கிருந்து சிலவங்க சொன்னதுதான், இந்தியாவில இருந்து இனிமேல் வரக்கூடிய ஆளுங்கள கொஞ்சம் பாகுபாடுதான் இருக்கும். ஏன்னா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா விதியை ஃபாலோ பண்ண போறேன் அப்படிங்கும் போது நமக்கு அதை பாதிக்குது இல்லையா. ஏன்னா நம்ம இந்தியாவில இருந்து தான் அதிகபட்ச பேர் அங்க அமெரிக்காவில் ஐடியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இனிமே புதுசா போறவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். சில பேர் கனவோட இருப்பாங்க. அதெல்லாம் இனிமே ரொம்ப சிக்கலாக தான் ஏற்படுத்த போகுது. அதுக்கப்புறம் நம்ம இனிமே அமெரிக்கா வந்துட்டு இராணுவத்தை எந்த ஒரு நாட்டுக்காகவும் சண்டைக்கு ஈடுபடுத்தப்படாது அப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆப்கானிஸ்தான் வந்துட்டு அமெரிக்க இராணுவ கட்டுப்பாட்டை வச்சிருந்தாங்க. அவங்க தான் உதவிட்டு இருந்தாங்க ஆப்கானிஸ்தான் அரசுக்கு. அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் தாலிபான் வந்துட்டு இப்போ ஆட்சியை பிடிச்சிருச்சு. ஸோ இதனால அவங்க சில பொருள் சேதம் ஏற்படுது. இனிமே அமெரிக்காவை வலுவாக்க போறேன், அமெரிக்கா இனிமே உலக சக்தி வாய்ந்த நாடா மாத்த போறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. மேலும் அவர் பதவியேற்றதுக்கு அப்புறம் அமெரிக்காவோட எல்லைகள்லாம் அவசர பிரகடன நிலையை படுத்திருக்காரு. ஏன்னா பதட்டமான சூழ்நிலை அந்த மாதிரி ஏற்படுத்தி அந்த நிலையை அறிவிச்சிருக்காரு, குறிப்பா அமெரிக்காவோட தென் பகுதியில. அதுக்கப்புறம் இந்த ரஷ்யா உக்ரைன் போற முடிவுக்கு கொண்டு வர போறேன்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா 2021 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போகுது. இன்னும் அந்த போர் முடிவுக்கு வந்தபடி இல்லை.
நான் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது சீனா, முக்கியமா அவங்க தான் வம்புக்கு போவாருன்னு நினைக்கிறேன் ட்ரம்ப்பு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த வெளியிருந்து வர இறக்குமதி பொருளுக்கெல்லாம் அங்க உள்நாட்டுல வந்துட்டு அதிகமா வரி போட போறேன் அப்படின்றாரு. இதனாலே நம்ம இந்தியா பாதிக்கப்பட வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஏன்னா இந்தியாவில வந்துட்டு மேக்சிமம் என்ன ஐடி தான் போகுது, சில பொருள்கள்லாம் இருக்குது. நம்ம இந்தியாவும் கண்டிப்பா அதில் பாதிக்கப்படும். ஆனா இந்தியாவோட பேரை மென்ஷன் பண்ணல, அவரு பொதுவா சொல்லியிருக்காரு. ஸோ இனிமே பல தீவிரமான முடிவுகள்லாம் அவர் எடுப்பாரு அப்படின்னு தெரியுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் போன டைமு பதவியேற்றதுக்கு அப்புறமே அவர் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு ஆக்ஷன் எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் வரதை பேசிக்குவாரு. வழக்கமாக ஒரு நாட்டோட தலைவர்னா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பார்த்து பேசி இது அந்த ஏதாவது பிரச்சனை வருமா எல்லாம் ஏதாவது பார்த்துட்டு தான் முடிவெடுப்பாங்க. ஆனால் இவர் மட்டும் பாடி பார்த்துக்கலாங்கிற மாதிரி உள்ள இறங்கிடுறாரு. அதனால அவர் பதவி காலம் முழுக்க முழுக்க அவர் மீடியால ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டே தான் இருப்பாரு. அந்த அளவுக்கு போல எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் எல்லாம் கிடைக்கும். அவரே பரபரப்பா வச்சிருந்திருப்பாரு. என்ன நடக்கும் அப்படின்னா, உலகளாவிய சந்தை அப்படிங்கிறது கொஞ்சம் பதநிலையில தான் இருக்கும். ஏன்னா ட்ரம்ப் வந்தா. ஆனா ட்ரம்ப்புக்கு அப்படி இல்லை. அமெரிக்கா வந்துட்டு நல்லா வலுப்படுத்துவேன், இந்த எரிசக்தி இந்த பாதுகாப்புல நல்லா பலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மின்சார கார்கள் மட்டுமே நான் ஓட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து கொஞ்சம் தளர்வு கொடுக்கறதாங்க. அதுக்கப்புறம் எலான் மஸ்க் அவரு பின்னணியில தான் இவர் ஜெயிச்சதாங்க, அவரு சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்கோட ஷேர் வேல்யூ ஏறி இருக்கு. இன்னொன்று, ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு அப்புறம் அந்த நாளில் அந்த ட்ரம்ப் மீம் காயின் கிரிப்டோ கரன்சின்னு ஒன்று இருக்குது. அந்த கிரிப்டோ கரன்சி பல மடங்கு உயர்ந்திருக்குது. யாரும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. பல பில்லியன் டாலர் வேல்யூ உருவாக்கி இருக்குது. அவருடைய சொத்து மதிப்பு கூட 2 மதிப்பு உயர்ந்திருக்குது. இதெல்லாம் சந்தையில எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திக்குன்னு பாருங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே தொழிலதிபர் தான். ஸோ இந்த இதுவும் அந்த அவரோட சொத்து மதிப்பை உயர்றதுக்கு ஒரு காரணமாக தான் இருந்திருக்குது இந்த அதிபர் தேர்தலுங்கிறது. ஏன்னா அவர் அதிபர் ஆயிட்டாரு. அவருக்கு என்ன பெனிஃபிட் வேணுமோ அந்த இடத்துல அவர் முடிவில் எடுப்பாரோ அப்படிங்கிற மாதிரி கண்ணோட்டத்துல முதலீட்டாளர்கள்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ டோட்டலா ட்ரம்ப் வந்தது ஒரு நாட்டோட அவரே சொல்லிட்டே இருக்காரு, நம்ம நாட்டோட மக்களை பாதுகாப்பேன். இன்னும் ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, துப்பாக்கி. அமெரிக்கால துப்பாக்கியை விட சர்வசாதாரணமாகவே கிடைக்கும். இப்போ நம்மலாம் துப்பாக்கியை நினைச்சு கூட பார்த்துருப்போமா? அவங்கெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலே ஒரு துப்பாக்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். குண்டு அதெல்லாம் சாதாரணமாகவே கிடைக்குது. ஆனா அது இந்த கலாச்சாரம் எப்படின்னா, ரீசெண்டா பார்த்துருப்பீங்க எல்லா மீடியாஸ்லயும், அமெரிக்காவில் மட்டும் ஸ்கூல்ஸ்லயெல்லாம் கன் ஷூட்டிங் நடக்குது. யாரோ எடுத்துட்டு போய் சுட்டுட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் இதெல்லாம் நடந்திருக்குது. இதுக்கெல்லாம் அடிக்கடி ப்ரொடெஸ்ட் நடந்திருக்குது. இதெல்லாம் ஒரு முடிவு கட்டுறதுக்காக தான் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு கைட்லைன் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ட்ரம்ப் பல அதிரடி முடிவுகளை எடுக்கிறதுக்கு ரொம்ப வல்லவர் தான் அவரு. அவர் இன்னும் அதிரடியான முடிவை எடுக்க காத்திருப்பாரு. இன்னும் அடுத்த 4 வருஷத்துக்கு அவரு தான். அவரோட ஆட்சியில இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் எல்லாம் வரும். நம்ம சேனலை கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸை உடனே கொடுத்துட்டே இருக்கோம்.